Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala Sayyidil Mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. நேற்று ஓதின சூரத்துல் மும்தஹினால முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவ்வி வ அதுவ்வக்கும் அவ்லியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா வக்கது கஃபரு பிமா ஜாஅக்குல் ஹக். ஈமான் கொண்ட மக்களே, என்னுடைய விரோதிகளையும் உங்களுடைய விரோதிகளையும் அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களை அவுலியா உங்களுடைய நண்பர்களாக தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். துல்கூன் இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் அப்படி நண்பர்களாக எடுத்து அவர்கள் நேசிக்காதீர்கள். என்ன காரணம்? வக்கது கஃபரு பிமா ஜாஅக்குல் ஹக், உங்களிடத்தில் எந்த ஹக்கான விஷயம் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் வந்திருக்கிறதோ அதை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். யுஹ்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும், அவர்கள் உங்களையும் ரசூலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உங்களையும் உங்களுடைய ஊரை விட்டு வெளியாக்கினார்கள். எதனால்? அன்துமினு பில்லாஹி ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு ஈமான் கொண்டீர்கள் என்ற ஒரே குற்றத்துக்காக வேண்டி, முஸ்லீம்கள் என்ற ஒரே குற்றத்துக்காக வேண்டி மக்காவை விட்டும் நீங்கள் உங்களையும் ரசூலையும் அவர்கள் வெளியாக்கினார்கள். அப்படியான காஃபிர்களோடு நீங்கள் அன்பு கொள்ளாதீர்கள், நண்பர்களாக தோழர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதம் ஃபீ சபீலி வப்திகா மர்தாத்தி, குறிப்பாக நீங்கள் எப்பொழுது என்னுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வேண்டி யுத்தத்துக்காக வெளியாகின்றீர்களோ, என்னுடைய திருப்பொருத்தத்துக்காண்டி வாரீங்களோ, அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னா, துஸ்ஸிர்ரூன இலைஹிம் பில் மவத்தா, நீங்கள் உங்களோட நேசத்தை அவர்களுக்கு ரகசியமாக காட்டுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் ரகசியமாக செஞ்சாலும் வான அலமு பிமா அஃபைத்தும் மா அலந்தும், நீங்கள் எந்த ஒன்றை மறைக்கின்றீர்களோ எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். வமை யஃஅலுஹு மின்கும் ஃபக்கத் ضل سواء السبيل, யாரை இந்த வழியில் ரகசியமான முறையில் காஃபிர்களோடு தொடர்பு வைக்கின்றார்களோ அவர்கள் உங்களை யாராக இருந்தாலும் அவர்கள் நேரான பாதை விட்டு தவிர்த்து கொண்டார்கள். இந்த ஆயத்துக்கு இறங்க காரணம், ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க பத்ர் சஹாபி, இவங்க முஹாஜிரீன்களை சேர்ந்தவங்க, பத்ர் யுத்தத்திலும் கலந்து கொண்டவங்க, ஆரம்ப தியாகி. இவங்களுடைய குடும்பம் மக்கால இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு வராத மக்களும் இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, மனைவி மக்கள் இருந்தாங்க, குடும்பத்தினர் இருந்தாங்க, இவங்களுடைய சொத்து செல்வங்கள் மக்கால இருந்துச்சு. ஆனால் இவர் குறைஷிகளை சேர்ந்தவர் அல்ல, வெளியிலிருந்து வந்து அவங்களோட அங்கே வசித்தவர், மக்கால வசித்தவர். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்றதுக்காண்டி நாடினார்களோ, அப்போ ஏண்டா அவங்க உடன்படிக்கை முறிச்சிருந்தாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ள முடிவெடுத்தாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசிகளோடு யுத்தம் செய்கிறதுக்காக படை தயாரித்தாங்க. இந்த செய்தியை ரசூல்லா மறைமுகமாக வச்சாங்க, பகிரங்கப்படுத்தலை. மக்காவை நோக்கி படை எடுத்துக்கொண்டு செல்வதை ரகசியமாகத்தான் ரசூல்லா போக விரும்பினாங்க. அதனால் ரசூல்லா துவால கூட சொன்னாங்க, அல்லாஹும் அம்மி அலைஹிம் ஹபரனா, யா அல்லாஹ் எங்களுடைய செய்தி அவர்களுக்கு மறைத்திடு என்று துவா கூட செஞ்சுருந்தாங்க, பகிரங்கமாக அறிவிச்சும் இருந்தாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க ரகசியமாக ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்து குறைஷிகளுக்கு அனுப்பி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தம் செய்கிறதுக்காண்டி வாரத்துக்கு வரப்போகிறாங்க, நீங்களும் கொஞ்சம் தயாராகிறீங்க என்று சொல்லி அறிவித்தாங்க. அப்போ அவங்க எதுக்கு அப்படி எழுதினாங்கன்னு சொன்னால், இவருடைய குடும்பத்தினர், அதாவது இவருடைய குடும்பம் சொத்துக்கள் மக்கால் இருந்துச்சு, அதை பாதுகாக்கிறதுக்கு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கல்ல. இப்போ குறைஷிகளோட நட்போடு நடந்து கொண்டால், அவங்களுக்கு உபகாரம் செஞ்சால் இவங்களுடைய குடும்பத்தையும் பொருள்களையும் குறைஷிகள் பாதுகாப்பாங்க என்ற எண்ணத்தினால அவரை கடிதம் எழுதிட்டார். இந்த செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அவர் வச்சு கொடுத்தார். இப்போ இந்த பெண் கடிதத்தை எடுத்து போய் கொண்டிருக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதரத் அலி சொல்கிறாங்க, என்னையும் ஜுபைரையும் மிக்தாதையும் 3 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் போய் ரவுலத் ஹாஹா என்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல ஹாஹா என்ற பூங்கா உள்ள இடம், அங்கே நீங்கள் போனீங்கன்னா அதில் ஒரு பெண் ஒட்டகத்தில் போய் கொண்டிருப்பா, அவளோட ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க.
இப்போ இந்த 3 பேர் நாங்கள் 3 பேரும் போனோம். போய் அந்த ரௌதத்து ஹா என்ற இடத்தை நாங்கள் அடைந்த பொழுது அங்கே அப்படியே ஒரு ஒட்டகத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். நாங்கள் சொன்னோம், அஹ்ரிஜில் கிதாப், கடிதத்தை வெளியேடுண்டு. அவர் சொன்ன, மாமா ஏ கிதாப், என்னோட எந்த கடிதமும் கிடையாதுன்னு சொன்னார். இவங்களுக்கு அந்த பெண்ணுடைய வார்த்தையை விட ரசூல்லாவுடைய வார்த்தை மீது முழுமையாக நம்பிக்கை இருந்துச்சு. ரசூல்லா சொன்னாங்க, அவள்கிட்ட கடிதம் இருக்குது. அதனால் சொன்னாங்க, உன்னிட்ட கடிதம் இருக்குது நிச்சயமா, நீ கடிதத்தை வெளியே எடுக்கணும், அப்படி இல்லாட்டி உன்னோட ஆடைகளை நாங்கள் கழட்டுவோம் செக் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போ அந்த பெண் நிர்பந்தத்துக்குள்ளாகி தன்னுடைய முடி அவள் கட்டியிருந்தா முடிக்குள்ளால் இருந்து அந்த கடிதத்தை எடுத்தா, அவள்கிட்ட தந்தா. நாங்கள் அதை எடுத்து ரசூல்லா இடத்துல வந்தோம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, ஹாத்திப் இப்னு அபி பல்தா அவர் மக்காவுடைய முஷ்ரிக்கீன்களுக்கு எழுதி கொள்கிற விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஹாத்திப் மா ஹாதா, இது என்ன விஷயம் இது? நான் தான் ரகசியமாக வைக்க சொன்னேன், அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்படி கடிதம் எழுதினீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், லா தாஜல் அலைய ரசூல், யா ரசூலுல்லாஹ், என்ன மீது அவசரப்பட்டுறாதீங்க. நான் குறைஷிகளை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் குறைஷிகளோடு சேர்ந்து வாழக்கூடியவன். அதனால் உங்களோடு இருக்கக்கூடிய முஹாஜிரீன்கள் இருக்கிறாங்களே, சஹாபாக்கள், ஹதரத் உமர், அபூபக்கர், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்தினர் அங்கே இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்களுடைய உற்றார் உறவினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி யாரும் இல்லை. அதனால் நான் நிர்பந்தத்துக்குள்ளாகி நான் என்னுடைய குடும்பம் சொத்து பாதுகாக்கப்படும் என்பதற்காக வேண்டித்தான் குறைஷருடைய ஆதரவு எடுக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு கடிதம் எழுதினேன் என்று சொன்னாங்க. நான் குஃபர்னாலேயோ அல்லது முர்த்ததானத்தினாலேயோ அல்லது முனாஃபிக் தனத்தால் எழுதலை யார் சொல்லலாம், மாறாக நான் குஃப்ரை வெறுத்திருக்கிறேன், இருந்தாலும் இந்த நிர்பந்தத்தினால நான் இப்படி செஞ்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு சதகக்கும், இவர் உண்மை சொல்லிட்டாரு, இவரை விட்டுடுங்கன்னு. ஹதரத் உமர் சொன்னாங்க, தானி அத்ரிப் உனுக ஹாதல் முனாஃபிக், யார் ரசூல் எனக்கு அனுமதி கொடுங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெற்றேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹு தாலா பத்ர் வாசிகளை எட்டி பார்த்து சொன்னான், ஏ அமலுமா ஷஅத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் வேண்டிய அமல் செய்யுங்க, உங்களை நான் மன்னிச்சுட்டேன்னு நல்லா சொன்னான். அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டவங்க தான் பத்ர் சஹாபாக்கள். அதனால் நீங்கள் அவரை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆயத்திறங்கிச்சு சூரா. இதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டான், இருந்தாலும் இந்த செயல் இருக்குது மோசமான செயல். இவங்க இந்த காஃபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா எக்கூன்லக்கு மாதான், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தான் அவங்களுக்கு விரோதிகளாக மாறுவாங்க. வயபு சுத்து இலைக்கும் ஐதியகும் வல்சினத்தகும் பிஸ்ஸு, அவங்க தன்னுடைய கைகளை நாவுகளை மோசமான முறையில் அவங்களுக்கு நீட்டுவாங்க, பயன்படுத்துவாங்க. வத்துலவ் தக்ஃபுருன், அது மட்டுமல்ல நீங்களும் காஃபிர் ஆகணும் என்று அவங்க விரும்புகிறாங்க. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அவங்களோட சொத்துக்காக வேண்டி, உங்களோட பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக வேண்டி தான் இந்த கடிதம் எழுதுறீங்க. அல்லாஹ் சொல்றான், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும் யௌமல் கியாமா, யௌமல் கியாமத்தி யஃப்ஸிலு பைனக்கும். உங்களோட உறவினர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ யாரும் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க மாட்டாங்க. கியாமத்துடைய நாளையில் யஃப்ஸிலு பைனக்கும், அல்லாஹ் உங்களை எல்லாரும் பிரிச்சுட்டுருவான். நீங்கள் முஸ்லீம், அவங்க காஃபிர்கள்டா, அங்கே நீங்கள் ஒன்றாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் செஞ்ச செயல் மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இந்த விஷயத்தில் நீங்கள் முஸ்லீம், உங்களோட குடும்பம் காஃபிர்கள், அவங்களோட அன்பாக நேசமாக இருக்கணும்பேக்காக வேண்டி மார்க்க விஷயத்தை கூட நீங்கள் பகிரங்கப்படுத்தி ரகசியத்தை கூட வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு இதில் முன்மாதிரி இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் இருக்குது. அது காலத்தில் முஸ்வத்தன் ஹசனாஃபி இப்ராஹிம் வல்லதீன மாஹு, இப்ராஹிம் இடத்திலையும் அவளோடு இருந்த மக்களோடையும் அவங்களுக்கு பெரிய முன்மாதிரி, அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இது காலுலி கௌமிஹிம் இன்னா புராஆ மின்கும் மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும், நாங்கள் உங்களை விட்டும் நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிற அதை விட்டு நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் காஃபிர்கள், உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வபதா பைனனா வபைனக்கும் அதாவத்து வல் பக்தா வபதன், எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் மார்க்கம் ஷரியத் வெளியாகிவிட்டது, விரோதம்தான் இருக்கும், கோபம்தான் இருக்கும். ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, எது வரைக்கும் நீங்கள் ஒரே அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு நட்பு கிடையாது. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சில மக்கள் ஆதாரம் பிடிக்கிறாங்க, தன்னுடைய முஷ்ரிக்கான பெற்றோருக்காக வேண்டி அல்லது உறவினருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹீமும் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, தன்னுடைய வாப்பாவுக்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சார் தானே. வாப்பா காஃபிராக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சாரே, அப்போ நாங்களும் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், இல்லா கௌல இப்ராஹீம் அலி அபீஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக வமா அம்லிகு லக மினல்லாஹி மின் ஷை,
இப்ராஹிம் சொன்னாரே தன்னுடைய தந்தையை பார்த்து, உனக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், உங்களுக்கான பாவமன்னிப்பு தேடுவேன். ஒமா அம்லிகுலக மினல்லாஹி மின் ஷை, இதை தவிர நான் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்னால் எதுவும் முடியாதுன்னு சொன்னார். இது இந்த சொல் இருக்கிறதே, இதில் உங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. ஏன் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் சொன்னாலும் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்ல, ஏன் அவர் அப்படி சொன்னார்ன்றா, அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். அவர் தன்னுடைய தந்தைக்கு சொல்லியிருந்தார், உங்களுக்காக நான் துவா செய்வேன் என்று வாதா ஒன்று பண்ணி இருந்தார். அந்த வாதாவுக்காக வேண்டித்தான் அவர் செஞ்சார். வமாக்கான் இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா அன் மௌஇதத்தின் வாதஹா ஐயாஹு, தன்னுடைய தந்தைக்கு செஞ்ச ஒரு வாக்குறுதிக்காக வேண்டித்தான் அவர் இந்த மாதிரி இஸ்திக்ஃபார் செஞ்சார். ஃபலம்மா தபீன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ர மின்ஹு, எப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய தந்தை அல்லாஹுடைய விரோதி என்று தெரிஞ்சதோ அப்போ அவரை விட்டு நீங்கிட்டார். இன்ன இப்ராஹிம் லவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அல்லாஹ் பக்கம் ஒதுங்கக்கூடிய மிகப்பெரிய சங்கியான மனிதர், சகிப்புத்தன்மை உள்ள பொறுமையான மனிதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹைர், இது நேற்று ஓதின ஆயத்து, இன்றைக்கு ஓதின சில ஆயத்துக்கள், ஒரு சில ஆயத்துக்களோட தர்ஜுமாவோடு இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி தனி ஒரு சூறா இறக்கியிருக்கிறான், சூரத்துல் முனாஃபிகூன். அது இன்றைக்கு ஓதப்பட்டுச்சது. அதில் அல்லாஹ் தஆலா தன்மையில் சொல்கிறான், முனாஃபிகீன்கள் உங்கள்கிட்ட வந்தால் சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சாட்சி சொல்கிறோம், இன்னக்கல ரசூலுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று சொல்கிறோம். வல்லாஹு யாலம் இன்னக்கல ரசூலு, அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இவங்க பொய் சொல்கிறானுங்க, முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரசூல்லான்னு சொல்கிறானுங்க, ஆனால் அங்கால போய் உங்களுக்கு மாற்றமாக உங்களுக்கு ஏசுறானுங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறானுங்க. அதனால் இந்த முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இத்தஹது ஐமானஹு ஜுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லா, இவர்கள் தங்களுடைய சத்தியங்கள் பல சத்தியம் பண்ணுவாங்க, அதையெல்லாம் ஒரு ஆயுதமாக கேடயமாக வச்சு கொண்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்படாமல் இருக்கிறதுக்காக, அவங்க தண்டிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு கேடயமாக இந்த சத்தியங்களை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க அந்த கேடயத்தை வச்சு அந்த சத்தியங்கள் பொய் சத்தியங்களின் காரணமாக பார்க்குற மக்கள் ஏமாந்துடுறாங்க, சாதாரண மக்கள் ஏமாந்து போகிறாங்க. அவங்க நல்லவங்க ஏற்றுக்கிறாங்க, ஆனால் உண்மையில் அவங்க நல்லவங்க அல்ல. அதனால் நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுடைய பாதை விட்டு அவங்க அதுக்கு தடையாக மாறிடுறாங்க. இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், அவங்க செய்யக்கூடிய செயல் ஆக மோசமானது. அடுத்து அல்லாஹ் தஆலா பிறகு சொல்கிறான், வைதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்ஸாமுஹும், நீங்கள் அவங்கள கண்டீங்கண்டா அவங்களோட உருவம் இருக்கிறதே, அவங்களோட உடுப்பு, அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய பேச்சுக்கள், வயக்கூலு தஸ்மஉ லிகௌலிஹிம், அவங்க உடல் அமைப்பு, அவங்களுடைய பேச்செல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களோட பேச்சை நீங்கள் கேட்பீங்க, நல்ல அழகான இனிமையான பேச்சாக பேசுவாங்க. கஅன்னஹும் குஷ்பு முஸன்னதா யஹ்ஸபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், அவங்க நட்டப்பட்ட கம்புகள் மாதிரி இருப்பாங்க. யஹ்ஸபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், ஒவ்வொரு தடவை வஹி இறங்கும் பொழுதெல்லாம் அவங்க பயப்படுவாங்க, எங்களுக்கு எதிராகத்தான் இறங்குதோ தெரியாண்டு. ஹுமுல் அதுவு, இவங்க பகிரங்கமான விரோதிகள், ஃபஹதர்ஹும், எச்சரிக்கையாக இருங்கண்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அவங்கள பார்த்து சொன்னீங்கண்டா, முனாஃபிகீன்கள் இடத்துல கிட்டத்தட்ட 30 அடையாளங்கள் இருக்குது. முனாஃபிகீன்கள்ட்ட 30 அடையாளங்கள். ஒரு ஹதீஸில் வருது, இன்னலில் முனாஃபிகீன் அலாமாத்தின் யுரஃபூன பிஹா. நான் எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்டா, எதுக்கு இன்னும் ஞாபகப்படுத்துகிறேன்டா, எங்கள்கிட்ட இந்த அடையாளங்கள் இருக்குதான் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க கூட ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா இடத்துல ரசூலுல்லாஹ் முனாஃபிகீன்களோட லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அடுத்தது மறைமுகமாக வச்சுக்கல சொன்னாங்க, யார்கிட்ட சொல்லவானாண்டு, இந்த லிஸ்ட்டை பகிரங்கப்படுத்தவானாண்டு. ஹதரத் உமர் போய் கேட்டாங்க, இதில் யார் யார் இருக்குன்ற பேரை நான் கேட்க மாட்டேன் என்ற ரசூல் அவங்களுக்கு தடுத்திருக்கிறாங்க, இருந்தாலும் என்னுடைய பேர் இதில் இருக்குதான்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஹதரத் உமர் தான் ஒரு முனாஃபிக்கோன்னு பயந்தாங்க. இதே மாதிரி தாபீன்கள் சொல்கிறாங்க, நான் 10 சஹாபாக்கள் சந்தித்தேன், ஒருத்தர் சொல்கிறாங்க நான் 70 சஹாபாக்கள் சந்தித்தேன். ஒவ்வொருத்தரும் தான் முனாஃபிக்கோ இல்லையோன்னு பயந்தாங்க. அந்த அளவுக்கு ஹதரத் அபூபக்கர் பயந்தாங்க, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க. அப்போ நாங்கள் அதை விட கூடுதலாக முனாஃபிக் தனத்தை பயப்படணும், எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக் தனத்துக்கு சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னலில் முனாஃபிகீன் அலாமாத்தின் யுரஃபூன பிஹா, அதை வச்சு கண்டுபிடிக்கணும் அவங்க முனாஃபிகீன்களா இல்லையா. தஹிய்யத்துஹும் லானா, அவங்களுடைய ஒருத்தர் சந்திச்சு கொண்டா அவங்க காணிக்கை செலுத்துறதுக்குதே ஏச்சு பேச்சுக்களாத்தன்னு இருக்கும். இப்போ நாங்கள் சந்திச்சா எப்படி சலாம் சொல்கிறோமோ, முனாஃபிகீன்கள் சிலவங்க பொதுவாக அடிக்கடி சண்டை பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும்.
தாமகும் நுஹுபா, அவங்களோட சாப்பாடுகள் இருக்கிறது அதை கொள்ளையடிக்கிற மாதிரி தான் எடுக்க வேண்டி வரும். அப்படின்னா லேசில் விருந்து ஃபசாரம் செய்ய மாட்டாங்க. லேசில் அவங்களோட கையிலேருந்து ஒரு எடுத்து கொள்ளையலாது, லேசில் அவனோட கையால் எதுவும் போகாது. அப்படின்னா கஞ்சத்தனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கனிமத்துக்கும் குலூல், அவங்கள்ட்ட கனிமத்தை பெறக்கூடிய பொருள்களையும் கூட ஏமாற்றி களவுல தான் எடுத்துக்கொள்வாங்க. வலா யக்ரபுன் மசாஜிதில்லா ஹஜ்ரா, பள்ளிவாசல்களுக்கு மிக லேட்டாகத்தான் வருவாங்க. பள்ளிகளுக்கு கூட வெறுப்போடு தான் வருவாங்க, விருப்பத்தோடு வரமாட்டாங்க. வலா யஅ்தூன ஸலாத் இல்லா தப்ரா, தொழுகைகளுக்கு லேட்டாக தான் வருவாங்க. லா யஅ்லஃபூன் வலா யுஅ்லஃபூன், இவங்களும் யாரோடையும் பெருசாக நெருங்கி பழக மாட்டாங்க. வலா யுஅ்லஃபூன், இவங்களோட மக்கள் நெருங்கி பழக விரும்ப மாட்டாங்க. ஹுஷ்பும் பில்லைல், இரவுல கம்பு கட்டை மாதிரி இருப்பாங்க. அப்படின்டா எப்படி கட்டையை போட்டால் சும்மா இருக்குமா மாதிரி நைட் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க. சுஹ்பும் பின் நஹார், பகலில் கத்தி தெரிஞ்சு கொண்டு வியாபாரம் பிஸ்னஸ்ன்னு கத்தின்னு சண்டை பிடிச்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. இது முனாஃபிக்குகளோட அடையாளம். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, 4 விஷயங்கள் முனாஃபிக்குகளோட அடையாளங்கள். ஒன்று, இதா வாதா ஹலஃப, வாக்குறுதி அளிச்சா மீறுவாங்க, வாக்கு மீறுவாங்க. வைதா ஹத்தஸ கதிப, பேசினா போய் சொல்லுவாங்க, அப்படின்னா அடிக்கடி பேச்சில் போய் கலக்கும். இதே மாதிரி வைதா ஹாசம ஃபஜர, யாரோட வாதிட்டால் சும்மா வாக்குவாதம் வந்துட்டுண்டா கெட்ட வார்த்தைகளை பாவிப்பாங்க, உம்மை கேசுவாங்க, வாப்பை கேசுவாங்க, தூசரத்தை பாவிப்பாங்க. இதே மாதிரி ஹான, நம்பினா மோசடி செய்வாங்க. இன்றைக்கு நிறைய எங்களோட சகோதரருக்கு இந்த தன்மை இருக்குது. வாக்கு மீறுறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, நம்புகிறாங்க, துரோகம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் முனாஃபிக்குத்தனம். இதே மாதிரி முனாஃபிக்குகிட்ட கோழைத்தன்மை இருக்கும். மார்க்க விஷயத்தில் பலகீனம், மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தை பின்னுக்கு ஆகுவாங்க. மார்க்க விஷயங்களுக்கு ஆர்வமூட்டப்பட்டால் திரும்பி போயிடுவாங்க. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி தொழுகைக்கு வந்தால் சோம்பரத்தோட விதம், தொழுகைக்கா நின்றா வைதா காமு இல்லை சொலாத்து காமு குசாலா, தொழுகைக்கா நின்றா சோம்பல்தனம், நின்று தொழுகிறது கஷ்டம். ஒரு அரை மணித்தியானம் 1 மணித்தியானம் நிற்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் வெளியே நின்று கொண்டு மணிக்கணக்கில் கைவார அடிக்கிறது எந்த கஷ்டமும் இருக்காது. தொழுகையில் சோம்பரமாக இருக்குது, நின்று கொண்டு தொழுகிறது சிரமமாக இருக்கும். இதெல்லாம் முனாஃபிக்கின் அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி ரியா, முகஸ்துதி இருக்கும். எந்த ஒரு செயலையும் மக்களை காட்டுறதுக்காக தான் செய்வாங்க, தான் நல்லவண்டு காட்டிக்கிறதுக்காக வேண்டி. 2 முகம் எப்போவுமே இருக்கும். ஒருத்தரோட கண்டா நாங்கள் உங்களோட அக்கள், உங்களோட பாட்டின்னு சொல்லுவாங்க. அங்கால போனால் மறுபக்கம் நான் அவன் பைத்தியாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி 2 முகம் இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கிட்ட தன்மை இருக்குது. இதெல்லாம் முனாஃபிக்குத்தனம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்திலே ஆக கீழ் தட்டில் இருப்பாங்க. காஃபிரை விட மோசமான இடத்துல முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ முனாஃபிக்தனத்தில் உள்ளதான் பெருமை. பெருமை அவங்களுடைய பெரிய தன்மை. அதால தான் முனாஃபிக்குகளுடைய அப்துல்லா இப்னு உபை அவன் முனாஃபிக்தனத்துக்கு போகிறதுக்கு காரணமே தலைமைத்துவத்தை விரும்பினதும் பெருமையும் தான். என்ன மக்கள் மதிக்கணும், என்ன எல்லாரும் பெரியவராக்கணும், என்ன முன்னுக்கு ஆக்கணும் விரும்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க, அந்த தன்மை அவனுக்கு கிடைக்கல. அதால் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இயங்க தொடங்கினான். நிஃபாக் ஆரம்பித்ததே தும்மத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலின் மூலமாகத்தான். அவங்கள்ட்ட சொல்லப்பட்டால் நீங்கள் வாங்க, தஆலவ் யஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்களுக்காண்டி பாவமன்னிப்பு தேடுவாங்க வாங்கன்னு கூப்பிட்டா லவ்வவ் ரூஸஹும் வராயித்தஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், அவன் தலையை ஒரு மாதிரியை வளைச்சி கொண்டு கிண்டல் பண்ணிட்டு முகத்தை திருப்பின்னு போயிடுவாங்க, பெருமை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் லம் தஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நீங்கள் அவங்களுக்காக வேண்டி எவ்வளோ இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் செய்யாட்டின் சமந்தான். லா யக்ஃபிருல்லாஹு லஹும், அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிக்க மாட்டான். ஏண்டா இவங்க கெட்ட சமுதாயத்தினர். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், கெட்டவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மக்கள் தான் ஹுமுல்லதீன யகூலுன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தை கூட இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் செலவழிக்காதீங்க. ஹத்தா யன்ஃபது, அப்போ தான் மதீனா விட்டு போயிடுவாங்க. நீங்கள்லாம் செலவழிக்க போய் தான், உதவி செய்ய போய் தான், வீடு கொடுக்க போய் தான் மதீனாவில் வந்து அவங்க தங்கிட்டாங்க. அதனால் இவங்க மக்காவாசிகள் வெளியாகணும். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சொல்கிறான், இந்த மதீனா வாசிகள் இடம் கொடுத்ததுனால எல்லாம் உங்களுக்கு இடம். அல்லாஹ்வுக்கு வானம் பூமியோட ஹஸான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை. வலக்கின்னல் முனாஃபிகீன் லா யஃப்கஹூன், இந்த விஷயம் முனாஃபிகீன்களுக்கு வழங்காது. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், யக்கூலூன ரஜானா இலல் மதீனா, நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி போனால், ஒரு யுத்தத்தில் திரும்பி வரும்போது நடந்த சம்பவம், திரும்பி வந்தால் ல யுஹ்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல், எங்களில் கண்ணியமானவர் எங்களில் கேவலமானவரை வெளியாக்குவான் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னா நான் கண்ணியமானவன், நாங்கள் கண்ணியமானவங்க முனாஃபிகீன்கள்,
இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேவலமானவங்க, நவுதுபில்லா, இவங்களை வெளியாக்கணும்னு சொன்னான். அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் உனக்கு இல்லை, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்க்கு சொந்தமானது, ரசூலுக்கு சொந்தமானது, முஃமின்களுக்கு சொந்தமானது, முனாஃபிகீன்களுக்கோ காஃபிர்களுக்கோ எந்த சொந்தமும் கிடையாது. வலாக்கின்னல் முனாஃபிகீன் லா யஅலமூன், இதை முனாஃபிகீன்கள் விளங்காமல் இருக்கிறாங்க. அப்போ நடந்த சம்பவம் என்னடா சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஜஹ்ஜா இப்னு சயீத் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கூலி வேலை செய்யக்கூடிய சஹாபி. இதே மாதிரி சினான் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க அன்சாரிகளை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பனு முஸ்தலிக்குடைய யுத்தம் முடிச்சுட்டு திரும்பி வர வழியில் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. இப்போ தண்ணி எடுக்க போன இடத்துல பிரச்சனை ஆகிட்டுது. இவர் எடுக்க போன அவர் முன்னுக்காயிட்டா, இவர் முன்னுக்காய், இப்படி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தோடனே வாய்த்தக்கம் வந்து கைகலப்பாயிட்டுது. இப்போ அந்த சஹாபி முஹாஜிரீன்களை சேர்ந்தவர், யாலல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களை எனக்கு உதவியாக வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டார் சினான் இப்னு யஸீத், யாலல் அன்சார், அன்சாரிகள் எனக்கு உதவியாக வாங்கன்று. இப்போ இங்கால ஒரு கூட்டம், இங்கால ஒரு கூட்டம் வந்து பெரிய சண்டை வர அளவுக்கு வந்துட்டுது. அப்போ ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, நானும் அன்சாரிகள் கொஞ்சம் பேரும் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலோடு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு இந்த இதை கேட்டோன்னு சொன்னான், இவங்க எங்களோட ஊருக்கு வந்து சொல்லதான் எங்கள் ஏரியாவுக்கு வந்து வாலாட்டுறாங்களா, நாங்கள் இடம் கொடுத்தவனுங்க, ஒன்றுமில்லாம் வக்கில்லாம் வந்தவனுங்க இன்றைக்கு எங்களுக்கு எதிராக வந்துட்டாங்களா. இப்போ எங்களுக்கும் இந்த குறைஷி இந்த ஜுபா போட்டு நிற்கிறாக்களுக்கும் உதாரணம் எப்படின்னு சொன்னால், ஒருத்த சொன்ன மாதிரி சம்மின் கல்பக்க குலுக், நாய்க்கு நல்லா சாப்பாடு போட்டு வழங்க அந்த நாயை ஒன்றை தின்றுடும். இது அரபியில் ஒரு முஹாவரா. சம்மின் கல்பக்கு, நாய்க்கு நல்லா கொழுப்பா, நாயை கொழுக்கவை, குலுக், அந்த நாயை ஒன்றை தின்றுடும். அப்படின்னா என்ன சொன்னால், அந்த நாய்களுக்கு நாங்கள் தான் சாப்பாடு போட்டிக்கிறோம், அந்த நாய்களுக்கு எங்களை சாப்பிட போன அர்த்தத்தை அந்த முனாஃபிக் சொன்னார். யாரோ சஹாபாக்கள் நாய்களாகவும் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக, எங்களுக்கே வாலாட்டுறாங்க, எங்களுக்கு எதிராக வந்துட்டாங்கண்டு. அதுக்கு பிறகு சொன்னால், நாங்கள் மதீனாவுக்கு வந்தால் எங்களை கண்ணியமானவங்க கேவலமானவங்களை வெளியாக்கிடுவாங்க. அப்போ அங்கிருந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ உடனே அவன் சொன்னான், அவன் தன்னுடைய கூட்டாளிமார்களை பார்த்து, நீங்களெல்லாம் இடம் கொடுக்க போய் தான் ஒன்றுமில்லாத ஆக்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலைமையில் வந்துட்டாங்க. இன்றைக்கி உங்களோட பொருள்களை பங்கு விரித்து கொடுத்தீங்க, வீட்டை பங்கு விரித்து கொடுத்தீங்க, தொழிலை பங்கு விரித்து கொடுத்தீங்க. இன்றைக்கி எல்லாம் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு இவங்க வர காரணமாக தான். இதை நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு விளங்கு என்ன வக்கில்லவங்கன்னு இப்போ விளங்கும். இவங்க இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் ஓடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் இடம் கொடுக்க போய் தான் இவ்வளோ பெரிய ஆக்களாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவன் சொன்னான். இது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சஹாபி கேட்டாங்க. அன்சாரிகளை சேர்ந்தவங்க தானே, அவங்க மதீனாவை சேர்ந்தவங்க. அவங்க ரசூல்லாட்ட போய், சின்ன பொடியனவங்க ரசூல்லாட்ட போய் செய்தியை சொல்லிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கே இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போதாதேன் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு ரிவாயத்தில் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அவனை கழுத்தை வெட்டுறேன். இன்னொரு ரிவாயத்தை சொன்னாங்க, உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்க, அவனை கழுத்தை வெட்டட்டும், அவன் உயிரோடு இருக்க தகுதியற்றவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை உமர், அவனை கொல்றது பெரிய விஷயம் இல்லை, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா வெளிரங்கத்தில் முஸ்லீமை காட்டி கொண்டிருக்கிறான், மக்கள் வெளியில் பேசிக்கொள்வாங்க, தூரத்தில் உள்ளவங்க வேறு ஊர்களில் அவங்க சொல்லுவாங்க, முஹம்மத் தன்னுடைய ஆக்களே கொலை செய்கிறாரு, ஆனால் நாங்கள் இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாது, ஏன்னா எங்களையும் கொண்டு போட்டுருவான்னு சொல்ல தொடங்கிடுவாங்க, அதனால் ஆளை சும்மா விட்டுடுங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெளியாகும், அப்படி தங்கியிருந்த இடத்துலேருந்து வெளியாக சொன்னாங்க. இந்த செய்தி எப்படியோ அப்துல்லா இப்னு உபைக்கு தெரிஞ்சிட்டது. இந்த பொடியம் போய் சொல்லி கொடுத்துட்டார், போட்டு கொடுத்துட்டார்னு. அவன் ஓடி வந்தான், வந்து சத்தியம் பண்ணினான், நான் அப்படி சொல்லவே இல்லை யார் சொல்ல, இந்த பொடியம் பொய் சொல்கிறான், இவனுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லாதவன், நான் அப்படின்னு சொல்லலை அப்படின்லாம் பொய் சொல்லிட்டான். அப்போ மற்ற அன்சாரி சஹாபாக்கள் அவனுக்கு ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு முன்னாடியே, அவனை தலைவராக்கிருந்த இருக்க நிலைமையில தான் ரசூலா வந்தாங்க. அதனால் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இவர் சொல்ல சரிதான், இந்த சின்ன பொடியன் ஒழுங்காக விளங்கியிருக்க மாட்டார், அல்லது கேட்டது ஒழுங்காக விளங்கியிருக்க மாட்டார், அல்லது அவருக்கு விளப்பம் இல்லை தானே, அதனால் இந்த விட்டுடுங்க, இந்த பொடியன் தான் மோசமாக பேசிக்கிறவர், அவர் சொல்லிக்க மாட்டார்னெல்லாம் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு சார்பாக பேசினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக அந்த நேரத்தில் பிரயாணம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் இப்படி நடந்ததுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்கவானம் வெளியாகுங்கண்டு. வெளியாகி பிரயாணம் தொடர்ந்துச்சு. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க சிறந்த அன்சாரி சஹாபாக்கள் ஒருவர், அவங்க வந்து சலாம் சொல்லிட்டு, இந்த நேரத்தில் யாரும் சொல்லி நீங்கள் போக மாட்டீங்களே, பொதுவாக தங்கிட்டு கொஞ்சம் சூரியன் சாயும் பொழுது கொஞ்சம் நிழல் வந்தது பிறகு தான் போவீங்க, என்ன காரணம் திடீர்னு போக சொன்னிட்டீங்க, இங்கே வெளியாகும்படி படையை கலப்ப சொன்னீங்களேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஆள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்ன செய்தி என்னன்னு தெரியுமாண்டு? அவன் சொல்லானாம்,
மதீனாக்கு வந்தால் கண்ணியமானவங்க கேவலமானவங்களை வெளியாக்க போகிறாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தான் கண்ணியமானவர் யார் சொல்ல, அவன் கேவலமானவன், அவன் இழிவானவன், இருந்தாலும் அவனை மன்னிச்சிடுங்க, அவனோட கொஞ்சம் சாஃப்டாக நடந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் மதீனாவுக்கு வார நேரம் அவனுக்கு நாங்கள் தலைமைத்துவத்தை கொடுக்க தயாராக இருக்கிற நேரம் தான் நீங்கள் வந்தீங்க. அந்த தலைமைத்துவம் அவனுக்கு போகல, அவங்களுக்கு தந்துட்டான். அந்த வெறுப்பில் பொறாமையில் அந்த கௌரவ பிரச்சனையால் தான் இவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான். அதனால் நீங்கள் கொஞ்சம் இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வெளியாகி மாலை ஃபுல்லாக பிரயாணம் செஞ்சு, இரவு ஃபுல்லாக பிரயாணம் செஞ்சு, அடுத்த நாள் காலையிலையும் பிரயாணம் செஞ்சு, பகலாகும் பொழுது தான் ஒரு இடத்துல தங்க சொன்னாங்க. சூரியன் துஹாவுடைய நேரம் தங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரித்து இந்த சூரா முனாஃபிகீன் இறங்கிச்சது. அந்த சஹாபியை உண்மை பிச்சு இவன் பொய்யன்னு சொல்லி, இப்போ இந்த சஹாபி சின்ன பொடியன் ரசூல்லாட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் அந்த பொடியனை ஏச தொடங்கிட்டாங்க. உனக்கு நீ விளப்பம் இல்லாட்டி சும்மைக்கணும், நீ வந்து பெரிய மனுஷனாகி செய்தி விளங்காமல் போய் ரசூல்லாட்ட போய் சொல்லிட்டாய், நீ தான் போய் சொல்கிறாய். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்படி சொல்லிக்க மாட்டானெல்லாம் அவனை உயர்த்தி அவரை மோசமாக்கி சொன்னோடனே இந்த சின்ன பொடியன் வீட்டுக்கு போய் கூடாரத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொடியனை கூப்பிட்டு அனுப்பினாங்க. அவரை வர சொல்லுங்க, குர்ஆன் இறங்கி இருக்குது சூரா முனாஃபிகீன், அவர் சொல்றது சரி, இவன் பொய்யன், இவன் தான் இப்படி சொல்லிக்கிறான். இப்போ இந்த செய்தி அவங்களோட மகன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு கேள்விப்படுது. அவங்க உண்மையான சஹாபி. அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னோட வாப்பாவை கொலை செய்கிறதுக்கு யாராவதுக்கு அனுமதி கொடுக்குறேன்டா, எனக்கு அனுமதித்தாங்க, நான் அவனோட கழுத்தை வெட்டி அவங்களோட கையில் கொண்டு தரேன். நீங்கள் அதுக்கு மாற்றமாக வேற யாருக்காவது அவரை கொல்லும்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நான் என்னுடைய தந்தையோட எவ்வளோ அன்பானவன், என்னுடைய தந்தைக்கான உயிரை கூட கொடுப்பேன், அந்தளவுக்கு நான் அன்பானவன். அதனால் என்னுடைய தந்தையை கொலை செஞ்ச ஒருத்தர் பூமியில் நடந்து கொண்டிருந்தா நான் அவரை கொண்டு போட்டுருவேன். கடைசிக்கு என்ன நடக்கும்? ஒரு காஃபிற்காக வேண்டி ஒரு மூமினை கொண்ட பாவத்துக்கு நான் உள்ளாகுவேன், நான் நரகம் போக வேண்டி வரும். அதனால் யார் சொல்லலாம், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, அவனுக்கு கழுத்தை நான் வெட்டிட்டு வரேன். என்னோடய வாப்பா நான் பரவாயில்லை, அவன் காஃபிர், அவன் மோசமாக நடந்து கொண்டான், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க. உங்களோட அன்பு என்னுடைய தந்தையோட அன்பை விட எனக்கு கூட. அவன் எவ்வளோ நான் வாப்போட இறக்கமாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக வந்துட்டா எவனாக இருந்தாலும் நான் பொறுக்க மாட்டேன், நான் தலையை வச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, நாங்கள் அவரால் மிருதுவாக நடந்து கொள்வோம், அழகாக நடந்து கொள்வோம், எது வரைக்கும் அவர் எங்களோட இருக்கிறாரோ அது வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கு பிறகு அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். இது அதோட முடியுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த சஹாபி மதீனாக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தராக வந்து கொண்டிருக்கிறாங்க, வாளேந்தி கொண்டிருந்தாங்க. தந்தை வரங்காட்டியும் பார்த்து நின்றுட்டு சொன்னாங்க, நீ மதீனாவில் நுழைய முடியாது, ரசூல்லா அனுமதி கொடுத்தா தான் உனக்கு மதீனா நுழைய முடியும். உனக்கு என்ன நடந்துட்டுது? நீ என்னோட எவ்வளோ இறக்கமானவன், எவ்வளோ மரியாதையானவன், நீ இப்படி பேசுகிறாயே, நீ நடந்தவன முறையால் தான் நான் அப்படி பேச வேண்டி வந்திருக்குது. நீ ரசூல்லாட்ட போய் மன்னிப்பு கேளு, நீ சொல்லு நீ தான் கேவலமானவன், ரசூல்லா கண்ணியமானவங்கன்னு சொல்லு, அவங்க அனுமதி கொடுக்கட்டும், அதுக்கு பிறகுதான் நான் உன்னை மதீனாவில் நுழைய அனுமதி கொடுப்பேன். அதுக்கு பிறகு ரசூல்லா மன்னிச்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு தான் அவன் நுழைஞ்சான். இதில் நிறைய படிப்பினங்களுக்கு இருக்குது. அல்லாஹுத்தாலா அந்த சஹாபாக்களை பாருங்கள், பெற்றோரோட அன்பு இருந்துச்சு, ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக ஹக்கான வழிக்கு மாற்றமாக வந்ததுனால யாருன்னு பார்க்கல, அவங்க கொல்லவும் தயாராகினாங்க. மார்க்கம் கொல்றதுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் விரோதிகள், இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பமோ சகோதர உறவினர்களோ நாங்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹுத்தாலா அந்த வழியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.